இங்கே நாங்கள் புதுக்குழுக்கு வந்திருக்கோம். பெங்களூர்லேருந்து நாங்கள் பெங்களூர்லேருந்து கர்நாடகா மாநிலம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். இங்கே நாங்கள் புதுக்குழுக்கு வந்திருக்கோம். இங்கே ஸ்பெஷல் நல்லா இருந்துச்சு. காலையில் வந்ததுமே டிஃபனு, பொங்கல், வடை, புதுக்குழு மட்டுமே இப்போ மத்தியானம் சாப்பாடு இப்போ நீங்களே பார்க்குறீங்க. நல்லா இருக்கு. மாநிலம் பொதுக்குழுக்கு வந்திருக்காங்க. சாப்பாடெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் பண்ணிடுறாங்க. முட்டை இது, பிரியாணி, இது பச்சடி, காலைல பொங்கல், வடை, சாம்பார் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. எங்க ஐயா சிறப்பு முக்கியமா இந்த விருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு விவசாயம் இருந்துட்டு நம்மளோட தொண்டர் பட்டினியா போகக்கூடாதனால எல்லாரும் நீ சிறப்பா சாப்பிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மிக சிறப்பா இருந்தது கூட்டம், அருமையா. நாங்க நாமக்கல் மாவட்டத்துல இருந்து வரோம். மிக சிறப்பா இருந்தது. சிக்கன் பிரியாணி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கறியெல்லாம் போட்டுருந்தாங்க. ரொம்ப நீட்டா இருந்தது. நீட்டா கார்த்திகை மாசம்னாலே மாலை போட்டவங்க இருப்பாங்க, மாலை போடாதவங்க இருப்பாங்க. யாருக்கு என்ன தேவையோன்னு அறிஞ்சு தெரிஞ்சு எல்லாருக்கும் செய்யணுங்கிற எண்ணம் நம்ம தலைவருக்கு மட்டும் இல்லை, தொண்டர்களுக்கும் இருக்கு. அதை கணக்கு பண்ணி தான் அசைவமும் சைவமும் படைச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் காலையிலையும் எந்த தொண்டர்களும் பசியோட போகக்கூடாது அப்படிங்கிறதா காலையிலையும் எங்களுக்கு டிஃபன் கொடுத்தாங்க. எல்லாமே உணவுகள்லாம் எந்த குறையும் இல்லை. புரட்சி தலைவர் கொடுத்த சிவந்தகரம். அதே மாதிரி எல்லா தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் செய்கிற எண்ணமும் கொடுத்து சிவந்தகரம் பாணியில் நம்ம தலைவர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் எல்லாருக்கும் எப்பயுமே செய்யணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. எப்பயுமே அவங்களுடைய புகழ் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடுகிறேன். எனது பெயர் ரிபி மாரியப்பன். போடி நாயக் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவரன். போடி நாயக்கனூர் நகர தெற்கு கழக செயலராக பணியாற்றி வருகின்றேன். 1980 இந்த இயக்கத்தில் நாங்கள் அனுமதி ஒரு சிறிய தொண்டாக பணியாற்றி வருகின்றேன். அப்பொழுது அம்மா காலங்களிலும் சரி, புரட்சித் தலைவர் காலங்களிலும் சரி சீராக பணியாற்றி அந்த தொகுதி மக்களுக்கு நல்ல ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போது அண்ணன் அவர்கள் பொதுச் செயலாளராக எடப்பாடி அவர்கள் வந்துவிட்டார்கள். அங்கிருந்து குரூப்புகள்லாம் ஓபிஎஸ் குரூப்பில் இருந்து நாங்கள்லாம் இருந்தோம். ஓபிஎஸ்ல இருந்து விலகி இப்போ அண்ணன் எடப்பாடி அவர்கள் எனக்கு ஒரு பதவி போட்டுருக்கார். இப்பொழுது வந்திருக்கின்றோம். இப்போது எனக்கு ஒரு பெரிய பதவியை அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். போடி நகர தெற்கு கழக நகர செயலாளராக பணியாற்றி வருகின்றேன். அதுபோல அன்று அம்மா அவர்கள் காலங்களில் வடபழனியில் இப்படி அரிசுவை உணவை அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். அது வர நல்ல பிரமாதமாக இருந்துச்சு. அதே போல் இன்றைக்கும் எடப்பாடி அவர்கள் அரிசுவை உணவு இங்கே வழங்கியிருக்கின்றார். அவருக்கு கோடி நன்றியினை காணிக்கையாக செலுத்திக் கொள்கின்றேன் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உணவு நல்ல முறையில் இருக்கின்றன.